இந்த படம் வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து நமக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆர்ட் டைரக்ஷன் சைடில் வந்து புது இடம்ன்றதால வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து அவ்வளோ மெனக்கெட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. புது ப்ரொடக்ஷனாக இருந்தாலுமே வந்து ரொம்ப சினிமா தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு அவங்க ப்ரொடக்ஷன். ஸோ தேங்க்யூ ஆல். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மேடையில் விட்டிருக்கும் உறவுகளின் பெருமையை சொன்ன இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களுக்கும், ஊர்களின் பெருமையை சொன்ன இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்களுக்கும், இளைஞர்களினோட மனசை தொட்ட இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும், இன்னும் மற்றும் நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு நம்ம படத்தை பற்றி உசுரே, ஆனால் உண்மையிலேயே வந்து உசுரை வந்து உசுருக்கு உசுரா நேசித்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு நவீன் சார். ரொம்ப ஒரு புது இயக்குனர், ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து அழகாக இயக்கியிருக்காரு. ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி, கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கதையை நம்பி படத்தை தயாரிச்சிருக்காரு மௌலி சார். ஒரு புது இயக்குனருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. இதே போல் இன்னும் நிறைய இயக்குநர்களை உருவாக்கணும் மௌலி சார். ரொம்ப ஒரு அருமையாக பார்த்துக்கிட்டாரு எங்களை. ஆக்சுவலி ஷூட்டிங்கே வந்து சித்தூரில் தான் நடந்தது, ஆந்திரா சைடு. ஃபஸ்ட்டு எனக்கு நவீன் சார் சொல்லும்போது, தங்கதுரை நீங்கள் வந்து படத்தில் தெலுங்கு பேசுகிறீங்கன்ட்டாரு. நான் தெலுங்கு பேசுகிறோன்னே ஓகே, எங்கலு எப்படி லூ சாப்பிட்டியா லூ வந்தியா லூ 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 போட்டு சமாளிச்சலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு. அங்கே போனால் ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கு பேசுங்க அப்படின்னாரு. ஓ அப்போ அப்படி இப்படி பேசலாமா, ஏமிரா கொஞ்சம் மூஞ்ச காமிரா அப்படி போகலாமான்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி பேசணும். ஒரு எப்படி சொல்கிறது, தெலுங்கு ஒரு ஆந்திரா ஏரியாவோட அந்த அவுட் ஆஃப் சிட்டி, தமிழ்நாட்டோட அவுட் ஆஃப் சிட்டி ஆந்திரா கிட்ட இருக்கிற லொக்கேஷன், அங்கே நடக்கிற மாதிரி கதை அப்படின்ட்டு சொன்னார். அப்புறமா அங்கே பேசி கொஞ்சம் தெலுங்குலாம் கற்றுக்கிட்டு, தெலுங்கு பேசணும் இல்லையா, அங்கே ஆந்திரா மீல்ஸ் நிறைய சாப்பிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபுட்டு. நம்ம இங்கே ஆந்திரா மிஸ்ஸில் சாப்பிட்றது அங்கே ஸ்பாட்டில் சாப்பிட்டோம் சார். உண்மையிலே தான் சார். இந்த கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்னின்னு வாங்கல, கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்னின்னு வாங்க ஒரு பழமொழி. அந்த கோங்கரா சட்னி வேற லெவலுங்க, அங்கே சூப்பரானது. படத்தை பற்றி பேசுகிறேன் சார். உண்மையிலேயே இதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம சிவா சார், மிர்ச்சி சிவா சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போ படத்தோட வெற்றியை கொடுத்துட்டு நமக்காக இந்த டிராபிக்லேயே பறந்து வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார் சிவா சார். ஏன்னா எனக்கு உண்மையிலே பிடிச்ச ஹீரோ அவரு. ரொம்ப எப்பயுமே ஒரு எளிமையாக பேசுவார், ரொம்ப இயல்பாக இருப்பார். எப்பயுமே நம்ம ஒரு பெரிய ஹீரோ மாதிரியே பார்க்க முடியாது, ஒரு நண்பர்கள் மாதிரி தான் மீட் பண்ணுவார் எல்லார்கிட்டையும். பறந்து போ படம் பார்த்தேன் சார், உண்மையிலே ஆக்டிங் சூப்பர் சார். என்ன சொல்கிறேன், சிவா சார்னாலே ஒரு காமெடியாக இருக்கும், அவரையே ஃபீல் கூட நடிக்க வச்சுட்டாங்க. ஃபீல் பண்ணுறீங்களா சார் அந்த குழந்தைக்காக? ஒரு சீன்லேயும் குழந்தை ஓடிடுது, போய் காப்பாற்றுறாரு. எனக்கு பயமாக இருக்கு அந்த பையன் காணாமல் போயிடுவானான்ட்டு. அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு சார். எங்கே சார் அதுக்கும் அந்த சைடு நான் ஆந்திரா பக்கம் போய் நான் திருப்பி கூப்பிட்டு சித்தூர் வழியாக இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க ரீல்ஸுக்கு. இன்னும் நம்ம டிஜே அருணாச்சலம் வந்து ரொம்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ. அவர் பார்த்தீங்கன்னா அசுரன் படத்துலேயே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு மெச்சூரான ஆக்டிங் வந்து அந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. ஏன்னா வெற்றிமான் சார் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு, ரொம்ப சூப்பராக வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. அதே போல் இந்த படத்துலேயும் வந்து நல்ல ஆக்டிங் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் அவரான்னு கேட்பீங்க. ஒரு டிஃப்ரெண்டான மூவி எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது சார். சொல்லலாமா சார்? கிளைமேக்ஸ் மட்டும் வேணாம்ல சார், அதோடு நிறுத்திக்கிறேன், இதே மாதிரி பேசிக்கிறேன் வெள்ளட்டமா. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஒரு காமெடி என்னோட வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் நடிச்சிருக்காரு, அப்புறம் பாவல் அண்ணன் நடிச்சிருக்காரு, நம்ம மெர்வின், யோகி, நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க படத்தில், நிறைய ஆர்டிஸ்ட்டு. அதனால முக்கியமாக நம்ம மந்த்ரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடே படத்தில் விஜய் சார் கூட நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஆக்டிங் பண்ணிருப்பாங்க. அஜித் சார் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய ஆக்டர், அவங்க பார்க்கணுன்ட்டு எப்போ வருவாங்க, கேரளா வந்துட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தோம். பார்த்தா இதோட இது மந்த்ரா மேம் தங்கச்சி தான் வந்திருக்காங்க, மந்த்ரா மேம் எங்கன்னு தேடிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு வயசை குறைச்சிருக்காங்க அவங்க. எப்படி மேடம் குறைச்சிங்க சொல்லக்கூடாதுல்ல, இதில் சொல்லுங்க, ஏதாவது டிப்ஸ் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அப்போ பாருங்க, லவ் டுடே படத்தில் பார்த்து ஒன்றும் அப்படியே லவ் டுடே மாதிரியே இருக்கீங்களே. அந்த அளவுக்கு உண்மையிலே அவங்க, நானும் ஆச்சரியமாச்சு, இவங்களா மந்த்ரா மேம்? ஆமாம் அவங்க தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டு சும்மா இல்லைங்க, அவங்க மேடம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீன் குழம்புலாம் செஞ்சு எல்லாருக்கும் வறுத்து கொடுத்து, மீனை வறுத்து கொடுத்துன்னா ஒர்க்கு பண்ணாங்க. நீங்கள் அடடாடா, மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அவங்க. மேடம் நீங்கள் அந்த குக்கு வித் கோமாளி ஷோவில் வந்து ஒரு நாள் கெஸ்ட்டாக வாங்க மேடம், மறக்காமல் வந்துருங்க மேடம். ஏன்னா உங்களோட மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இங்கே அங்கே ஒருத்தங்க மீன் குழம்புக்கு ஃபேமஸாக சுந்தரி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. நீங்கள் வந்தீங்க வச்சுக்கலாம், உங்களுக்கு அவங்களுக்கு காம்படிஷன் ஆகிடும் மீன் குழம்புல. வேறு லெவலில் பண்ணுறீங்க. உண்மையாக மேடம் கூட நடிச்சதில் ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு.
நிறைய ஆக்டர்ஸு நிறைய ரொம்ப ஒரு ஈகோவே இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க, நடித்தாங்க. அப்புறம் நம்ம ஜனனி, பிக் பாஸ் ஜனனி, உண்மையிலே அவங்களும் வந்து ஒரு அழகாக ஒரு லவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். லைவாக பாருங்கள், ஃபேன்ஸ் பார்த்தீங்களாங்க, உண்மையிலே நல்ல ஒரு லவ் பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் மெர்வின், அப்புறம் நம்ம கிரண் சார் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் நீங்களே பார்த்துருப்பீங்க, சாங்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அப்புறம் சத்யா சார் வந்திருக்காங்க, எங்கேயும் எப்போதும் படத்தில் ரொம்ப அருமையான மியூசிக்கு சார். அந்த படத்தில் தான் சார் நான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நவீன் சார், மௌலி சார். தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் புது புது இயக்குநர்களை உருவாக்கணும் சார். மௌலி சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நிறைய யோசிச்சு வந்தேன், மறந்துட்டேன், திரும்ப வந்து பேசுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், அண்ட் இங்கே இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். அண்ட் என் பேர் மெல்வின். இந்த உசிரை படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் நடித்த டிஜே அண்ட் ஜனனி இஸ் லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது, லைக் டிஜே இஸ் லைக் அ ஃப்ரெண்ட் மாதிரி. ஏன்னா அவர் இந்த இதில் தான் மீட் பண்ணேன். அண்ட் இஸ் லைக் வெரி ஜாலியாக அப்படி இருந்தார். அண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்கிறது, இஸ் லைக் நார்மலாக எங்கள் கூட பேசிகிட்டு இருப்பார். திடீர்னு அந்த கேரக்டருக்குள்ளே மாறினோடனே இல் பி அ டோட்டல் டிஃப்ரெண்ட் பர்சன். ஐ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் இன் ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அண்ட் இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப தங்கதுரையாக இருக்கட்டும், நடித்த மந்த்ரா மேம் அண்ட் பாவல் அண்ட் கதிர் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப நல்லா இருந்தோம். அண்ட் இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ட் வெங்கட் சார் அண்ட் நவீன் ப்ரோ, டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இல் பி வெரி நைஸ். அண்ட் சாங்ஸ் ரியலி கிரண் ப்ரோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அண்ட் மூவி ஆன் தி ஓலா இஸ் லைக் வெரி ப்ளசன்ட் அண்ட் வெல் பேக்ட். அண்ட் ஐ ஹோப் த ஃபிலிம் இஸ் லைக் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் August 1 ரிலீஸ் ஆகுது. ஸோ டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும் வணக்கம். மௌலி சார் தேங்க்யூ, நவீன் தேங்க்யூ ப்ரோ, டிஜே ப்ரோ, ஜனனி நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் படம் பார்த்தேன். பேரரசு சார், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். நீங்கள் வந்து லீட்ஸ்னு ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் நீங்கள் கவிஞர் கண்ணதாசன் வந்து அந்தாதியை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அது நான் தான் எழுதினேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது அந்தாதினே தெரியும் சார். ஆமாம் சார், ஏன்னா நான் லிரிசிஸ்ட் கிடையாது சார். நான் என் ஃப்ரெண்டு கிரண் ஜோஸு, அவர் வந்து ஆக்சிடென்டெல்லாம் என்னை லிரிசிஸ்ட் ஆக்கிட்டார். அவன் வந்து ஒரு லிரிசிஸ்ட் கேட்டான், எங்களுக்கு டைம் கிடைக்கல. நான் ஒரு டம்மி லிரிக்ஸ் எழுதி தரேன்டா, நீ வந்துட்டு போட்டு பாடுற அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அது ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் நீயே பாட்டு எழுதிரு அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சார், அது எல்லா பாட்டுமே நீ எழுதிட்டான், காசு கொடுக்க மாட்டேறான் சார். அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து இது பண்ணிடுங்க சார். ஆனால் படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரு சார். அது கிடையாது, அவனுக்கு ஒரு 50 பாட்டு எழுதிருக்கேன், எதுவுமே ரிலீஸ் ஆகல, எதுக்குமே காசு கொடுக்க மாட்டேன். அதை மட்டும் பார்த்துங்க நீங்கள். ஓகே சார். சிவா சார், நாங்கள்லாம் திண்டுக்கல் ரூரல் நாங்கள்லாம். ஆனால் எங்களை வந்து சென்னை பாஷை பேச வச்சுரு நீங்கள் தான். சென்னை 28 படம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாரும் சென்னை பாஷையில் பேசிட்டு சுற்றிட்டு இருப்போம். ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்ததுக்கு. படம் நல்லா வந்திருக்கு, பாட்டு நல்லா வந்திருக்கு. நீங்களாம் தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உசுரேன்ற டைட்டிலே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது எனக்கு உசுரேன்னு கேட்ட உடனே நம்ம இசைப்புகளோட குரல் தான் எனக்கு ஞாபகம் வருது. உசுரே நீதான்ற மாதிரி ஒரு வைப்பு. அந்த வைப் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த டெக்னிக்கலாக பார்க்கும்போது மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் மூவிலேயே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த ஹோல் மூவி எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சி வந்து அந்த கும்கி மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி அடையணுன்றதான் என்னுடைய மனசார என்னுடைய வாழ்த்துக்களாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஜே அண்ட் அந்த ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டெக்னிக்கலாக அண்ட் தென் கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. லிரிக்ஸ் வந்து ரொம்ப கேட்சியாக ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொன்ன கடைசி எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு சாங் வந்து உசுரேன்றது. ஸோ அது வந்து டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக கேட்சியாக இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்ட சஜஸ்ட் பண்ணேன், நீங்கள் நிறையா அந்த மியூசிக் கொஞ்சம் நிறையா மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ விழாநாயகன் கிரண் ஜோஸுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உசிரே
திரைப்படம். மௌலி ராதாகிருஷ்ணன் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம், வெளிவர இருக்கின்ற படம். ஆகஸ்ட் 1 தியேட்டரிக்கல் ரிலீஸ் இருக்குது. இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார், பேரரசு சார், சுப்பிரமணியம் சிவா சார், மிர்ச்சி சிவா சார், சத்யா, இவங்க அனைவருக்கும் மற்றும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உசுரே இந்த படத்தோட கனெக்ட் எங்களுக்கு எப்படின்னா த்ரூ டிஜே இஸ் அ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட், வெரி மியூசிக்கலி டேலண்டட் பர்சன், ஹைலி மியூசிக்கலி டேலண்டட் பர்சன். வி நோ ஹிம் ஃபார் குவைட் சம் டைம். மியூசிக்கில் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துருந்தது. அந்த டைமில் தான் உசுரேன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னார். ஸோ அந்த படத்தோட ட்ராவல் இட்ஸ் ஸோ கோயின்சிடென்ட்லி ஹேப்பன் தட் we are going to do the distribution for the film. கூட ஜனனி நடிச்சிருக்காங்க. ஜனனி has done a very interesting role. Apart from that, other teams like மெல்வின், தங்கதுரை அவர்கள் மற்றும் பலர், எல்லாத்துக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். முக்கியமான வேடத்தில் மந்த்ரா மேம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உசுரே இந்த திரைப்படத்தில் நிறைய நியூ டீம்ஸ் வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா டைரக்டர் நவீன் வந்து இஸ் அ டெபியூ. நாங்கள் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய டெபியூ டைரக்டர்ஸும் நிறைய டெபியூ ப்ரொடியூசர்ஸையும் மீட் பண்ணுறோம். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் நியூ டீமோட ப்ரோக்ரஸில் நாங்கள் இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. நவீன், ஐ திங்க் யூ ஹவ் கிவன் த சோல் டு த ஃபிலிம். ரொம்ப நேட்டிவிட்டியான ஒரு ஃபிலிமு. அதனோட உண்மைத்தன்மையை எந்தளவுக்கு ஹோல்டு பண்ணி சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு அவர் கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. வெல் சப்போர்ட்டட் பை மௌலி சார். ஒரு காம்பினேஷன் ஆஃப் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் இருந்தால் ஒரு படத்தோட அவுட்புட் எந்த மாதிரி வருங்கிறதுக்கு இந்த படம் தான் ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள். இவங்களோட டீமில் அகெயின் இபி வெங்கடேஷாக இருக்கட்டும், இவங்களோட டீமே வந்து வெல் கோஆர்டினேட்டட் டீம். சின்ன டீம் தான், ரொம்ப சின்ன ஒரு 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 முக்கியமான ஒரு கதையை எடுத்துகிட்டு வர்றாங்க. அது ஒரு டீமாக கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் அதனோட டெலிவரிபிள்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்த டீசராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அதனோட ஒர்க்கோட இது வந்து மிகப்பெரியது. ஐ திங்க் ஃபஸ்ட்டு டெபியூவில் இந்தளவுக்கு ஒரு அவுட்புட் கொண்டு வர முடிஞ்சதுன்னா ஐ திங்க் ஃபேர்லி வி ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப் ஃபார் த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. நவீன், ஒன்ஸ் அகெயின் வெல்கம். மௌலி சார், உங்களுக்கும் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி. ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர் அசோசியேஷன் சார்பில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். கம்மிங் டு டிஜே ஹேஸ் பிளேட் அ ரோல். இந்த படத்தோட கதைக்களமே வந்து சித்தூரில் நடக்கிற ஒரு கதைக்களம். அதில் டிஜே ஹஸ் டன் தி லீட் ரோல். டிஜேவோட ஃபஸ்ட் ஹீரோ ஃபிலிம். We have seen him in Asuran. Once again, welcome TJ for the film fraternity. I'm sure this film will have a very very strong impact and have a long journey. Similar with Janani, உங்களோட ரோல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. I'm sure this film will have very very good talking about both of your acting. Supported by மந்த்ரா மேமோட ஆக்டிங்கும் இதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விழாவின் நாயகன் கிரண் ஜோஷ், I know I'm coming to you. வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி ஜூப்ளியண்டான ஒரு மியூசிக் டைரக்டர். ஐம் ஷுர் த மியூசிக்ஸ் ஆர் வெரி ரெசனேட்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் சப்போர்ட்டட் பை லால் உங்களை நிறைய கிண்டல் பண்ணுறாரு. பட் ஸ்டில் தட்ஸ் ஃபைன். தட் ஷோஸ் தி டுகெதர்னஸ். ஐ திங்க் அது விஷுவலாகவும் தெரியுது, வேர்ட்ஸ்லேயும் தெரியுது, மியூசிக்கலாகவும் தெரியுது. வெரி ஹாப்பி கிரண், இட்ஸ் ஆல் yours. I'm sure you've done your best. The best is yet to come. Have a wonderful journey ahead in Tamil cinema. It's very important. You're making a mark with a film of a love story. So great. உசுரே படத்தை பற்றின என்னென்னா, ஒரு நேட்டிவிட்டியில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. நேட்டிவிட்டியில் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒன்றா இருக்காங்க. அவங்களுக்குள்ள நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க. டீசரில் இருக்கிறது மட்டும் தான் நான் பேச போகிறேன். So there is a wonderful love story is there in the film. And the love story, how far it leads and what happens அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் based on true events அந்த படம் கொண்டு வந்திருக்காங்க. We are very happy to present the film on all your behalf. PRO சாவித்ரி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டைவன் சார், மிக்க நன்றி. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த 684 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு.
பட் சாவித்திரிமா ட்ரெய்லரில் பேர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இது வரைக்கும் ட்ரெய்லரில் பேர் போடல. விஷிங் சாவித்திரி மோர் சக்ஸஸ். Thank you. So, அடுத்தபடியாக I'd like to invite Mr. Bali Mohandas. Madras Karan ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி வந்துச்சு and he is the director of this film. And அது மட்டும் இல்லாம TJ ஓட next director as well. So, we're very excited for this combination. So, ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் வந்தது. அண்ட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரோட ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டேன். ஐ திங்க் செப்டம்பர் டு அக்டோபர் ரிலீஸ் இருக்குது. தேங்க்ஸ் டு த மியூசிக் டைரக்டர். முதல்ல அவருக்கு ஃப்ரெண்டோட படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் அந்த ஸ்டேஜோட ஹீரோ. அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ஃபிலிம். சீக்கிரம் தேட்டரில் பார்க்குறோம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் சார் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோன் வந்த பிறகும் இஎம்ஐ பிரச்சனை வந்த பிறகும் எல்லாருக்கும் காதலே இல்லாமல் போச்சோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. விஜயும் அஜித்தும் வந்து இளைஞர்களாக இருக்கிற வரைக்கும் அவ்வளோ காதல் படம் வந்துக்கிட்டே இருக்கும். சலிக்க காதலை பார்த்த இந்த தமிழ் சினிமா சமீபத்தில் காதலே இல்லாத தமிழ் சினிமாவும் ஆயிடுச்சு. அதனுடைய தூக்கமாக இந்த உசிரே படம் வந்து ஆரம்பித்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொருளாதார விஷயம் மட்டுமே இந்த உலகத்தை வந்து எப்படி வந்து ஒரு உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய போரான வேலை அது. ஏன்னா இப்போ நல்லா பார்த்துக்கிட்ட பைக்கில் போயிட்டே இருக்கான். அவங்க ஃபாஸ்ட்டு போக எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. நானும் 30 வருஷமாக வேகமாகவே இருக்கான். ஆனால் வேகமாகவே போயிட்டு இருக்காங்க, வேகமாகவே வந்துக்கிட்டு இருக்காங்க. எவன் மனசுலையுமே காதல் இருந்தாங்க அவன் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப அழகாகிடுவான். அது இல்லாமல் போச்சோ இந்த தமிழ் சினிமாவில்னு நம்ம இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த இளைஞர்கள் வந்து கிரணும் லாலும் வந்து மிகச்சிறந்த ஒரு இசையை, உற்சாகமான இசையை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பற்றி பேசணுன்னா உதயகுமார் அண்ணனும் அண்ணன் பேரரசும் தான் பேசணும். ஏன்னா அவங்க 2 பேரும் சிறந்த பாடலாசிரியர்கள், மிகச்சிறந்த பாடலெல்லாம் கொடுத்தவங்க. அதனால் இப்போ நீங்கள் வந்து கிரணும் லாலும் வந்து இளையராஜா ஐயாவும் உதயகுமார் அண்ணன் மாதிரி நீங்கள் சேர்ந்து மிகச்சிறந்த பாடல்கள் கொடுக்கணும். மிகச்சிறந்த பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க. இங்கே நான் என்னவென்று சொல்வதம்மான்னு ஒரு ஆஃபேல ஒரு பாட்ட ஆரம்பிப்பாருங்க அவரு. நான் அப்படி ஒரு பல்லவி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஆஃபேல ஆரம்பிக்க என்னவென்று சொல்வதம்மான்னு ஒரு சாங்கு முத்துமணிமா அந்த மாதிரி மிகச்சிறந்த நீங்கள் லிரிக்ஸ்ட்டு இல்லைன்னு நீங்கள் மிகச்சிறந்த நீங்கள் பாடலாசிரியர் தான், தவிர இல்லை. இப்போ அண்ணன் வந்து மிகச்சிறந்த டைரக்டரு, ஆனால் மிகச்சிறந்த பாடலாசிரியாகவும் இருந்தாங்கள. அண்ணன் பேரரசெல்லாம் துவைச்ச துணியை துவைப்போமெல்லாம் இருந்தார். ஆனால் நம்ம ரசித்தோம். ஆமாங்க, அப்படி ஒரு லிரிக் எழுத முடியுமாங்க? துவைச்ச துணியை துவைப்போமா? பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு காசியமான விஷயங்கள்லாம் கொடுத்தவங்க அவங்க 2 பேரும் நிறையா அவங்கள பற்றி பேசுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜே வந்து நான் அசுரனில், அதாவது ஒரு மௌன ராகத்தில் வந்து ஒரு கார்த்திகை வருவாங்க, அப்படி ஒரு தீ மாதிரி வந்ததாக தான் நான் இருந்தேன். ஆனால் டிஜே என்னன்னு கேட்டால் அவர் லண்டனில் கொஞ்சம் நாள் இருக்கிறோம் பாரு, அப்புறம் சிங்கப்பூர்னு மலேசியா, கனடா, இப்படியே. ஏன்னா அவர் அவ்வளோ வேலை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படம் மூலமாக அந்த வேலையெல்லாம் எனக்கு கட்டாயிடும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுடைய முக்கியமான இடத்துல டிஜே வருவார். இன்னொன்று டிஜே பற்றி நம்ம குறிப்பிட்டோம். டிஜேவே ஒரு மியூசிக் டைரக்டர், கம்போசர் நல்லா. ஆனால் அவரு ஒரு ஹீரோவை பண்ணுற படத்தில்
இன்னொரு மியூசிக் டைரக்டரையும் இன்னொரு பாடலாசிரியரையும் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். அது வந்து டிஜேனுடைய மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையாக நான் நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு எல்லா வேலையும் தெரியுன்றதால நம்மளே செஞ்சுட்டோம்னா நிறைய பேரை நம்ம ஒன்று சேர்க்க முடியாது. அது இந்த படத்தினுடைய மிகச்சிறந்த விஷயமா இருக்குது. அடுத்து இந்த ப்ரொடியூசர் தம்பி திடீர்னு வந்தார். வந்தவுடனே மௌலி ராஜேஷ் பார்த்தோன்னே நான் தம்பி ரோபோ சங்கர் என்ன சின்ன வயசில் வந்துட்டானா அப்படின்ற மாதிரியே இருந்தது எனக்கு. அவரை ரோபோ சங்கர் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க ஒரு ப்ரொடியூசர் நிறைய எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ரோபோ ஞாபகம் தான் வந்தது. உங்களுடைய முதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். நிறையா படங்கள் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து இந்த படத்தினுடைய நம்ம தங்கதுரை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பாக இருந்தது. தங்கதுரை எப்போ பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வந்துடும். இந்த படத்துலையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். இதில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஜனனி பாப்பாவுக்கு நான் ஏதோ ஒரு படத்தில் அப்பாவை நடிக்கிறேன்ல உங்களுக்கு நினைக்கிறேன். உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டரு மற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை சந்திப்போம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் உதயகுமார் சார் அவர் மூலயமா தான் நான் ஆக்சுவலாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் ஆக வேண்டியது அன்ஃபார்ச்சுனேட்லி முடியலை. அண்ட் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் உஸ்ரே எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட் இன்க்ளூடிங் மீ. பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நடுவில் சில படங்கள் பண்ணினேன். பட் எனக்கு பாப்பா அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் நிறைய இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ நைஸ் கேரக்டர் டு ரீஎன்ட்ரின்னு சொல்ல முடியாது, பட் மறுபடியும் வரணும்னா ஒரு நல்ல கேரக்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். ஸோ ஐ காட் அ கால் ஃப்ரம் டைரக்டர் கார் அண்ட் ப்ரொடியூசர் சார். தி கேம் டு மீ. அவங்க வந்து படம் அந்த கேரக்டர் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் ஐ செட் ஓகே கன்ஃபார்மாக நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்தேன். பிகாஸ் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஒரு இண்டிபெண்ட் உமனாக பொண்ணு தான் உயிர் எனக்கு அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டர். பட் அவங்களுக்குள்ளே நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஏன்னா மதர் கேரக்டர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து ஒரு நாள் ஷூட் இருந்தால் கூட எனக்கு இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஆனால் அது வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஏதோ வந்தோம் பண்ணோம் மதராக இருக்கோம் பின்னாடி நின்னோம் போனோம் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணினேன். பட் ஃபைனலி ஐ காட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி ஹியர் டுடே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே நான் இருக்கிறேன் இப்போது. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் இப்போ உதயகுமார் சார் வச்சுட்டு நான் இதெல்லாம் பேச வேண்டாம். பிகாஸ் மூவிக்கு 4 pillars இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், கேமராமேன் அண்ட் மியூசிக். இது வந்து அமைகிறது வந்து ரொம்ப ரேர் இன்னைக்கு நாளைக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி பை லக்கி நீங்கள் எல்லாரும் ரொம்ப லக்கி. ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு ஒரு டீம். அண்ட் ஆல்சோ ஹீரோ அவங்க வந்து ஹீரோ மாதிரி இல்லாமல் ஹீ இன்வால்வ்ட் இன் டு த கேரக்டர். அவங்க சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர் வரும்போது அந்த ஃபேஸ் எல்லாம் மாறிடும் ஆன் செட். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப நல்ல ஒரு நேச்சர் அது. இட்ஸ் வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் ஜனனி என்னோட அவங்க அப்படி கூப்பிட்டு எனக்கு பழகிடுச்சு என் பொண்ணு. ஸோ அவங்க ஷீ இஸ் வெரி கியூட்டஸ்ட் கேர்ள் ஐவ் எவர் சீன். ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, அந்த கேரக்டர் கூட ரொம்ப கம்மியாக தான் பேசும் நான் இருக்கும்போது. ஸோ நான் நினச்சேன் அதுலேயே இன்வால்வ் ஆகி அப்படியே அவங்க வந்து அந்த செட்டில் ஜாஸ்தி பேசாமல் அப்படியே இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. பட் ஐ வுட் லைக் டு ஹியர் ஹர் வாய்ஸ் டுடே. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே. நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணணும், உங்கள் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும் உசிரே படத்துக்கு அப்படிங்கிறது என்னோட என்ன சொல்லுவாங்க, ஐ விஷ் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. மறந்துடுவேன், அதனால பேப்பரில் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா வணக்கம். மோர் தேன் தமிழ் மண்ணுக்கு வணக்கம், தமிழுக்கு வணக்கம். தமிழ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது லாலுக்கு தான் தெரியும். ஸோ நன்றிகள் இல்லாமல் இந்த மாதிரி விழா கிடையாது. ஏன்னா நன்றி தான் எல்லாத்துக்கும் முன்னோக்கமாக போகிறதுக்கு. தேங்க்ஃபுல்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் வெங்கட் சார். ஏன்னா இங்கே இருக்காரா இங்கே இருக்கான்னு தெரியாது. அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இவங்க வந்து வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சொல்லிட்டு என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்துக்குள்ளே முதல் ஸ்டெப் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. செகண்ட்லி மௌலி காரு. இந்த படத்தோட கம்போசிங் சித்தூரில் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவர் யாரை ஒரு புது ஆளை பார்த்தால் முதல்ல கேட்குற கேள்வி தான் சாப்பிட்டியான்னு கேட்பான். சாப்பிட்டியான்னு கேட்குறது ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும்.
ஏன்னா ஸ்ட்ரகிளில் நிறைய பேர் சாப்பிடாம இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில் வரும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு ஒரு இட்லி கடை போயிட்டு, ஏன்னா அவங்களுக்கு சித்தூரில் பெரிய ஃபேன்ஸ் இருக்குது, இங்கே போனால அப்படி இப்படி இருக்குமா, டைமே இருக்காது. ஸோ இட்லி கடையில் போயிட்டு பையன் தெலுங்குல செப்புஸ்தே எப்போ சொல்லுவாங்க, தெலுங்குல கரெக்டாக தெரியாது, அது சொல்லிட்டு அவர் டெய்லி எனக்கு இட்லி தோசை தான் இருக்கும், காசெல்லாம் வேண்டாம், அவர் மேனேஜ் பண்ணி போகிறது. தேங்க்யூண்ணா ஃபார் தட். நவீன், எனக்கு முதலாக கதை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகலை, நான் சாப்பிட்டு இருந்தேன் அப்போ. தோசை ஸோ அவர் என்ன சொன்னா, ப்ரோ நீங்கள் இப்போ இந்த படத்துக்கு இப்போ இந்த படத்தில் இல்லை, நீங்கள் எனக்கு ஸ்கோர் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பேசலான்னு சொல்லிட்டு. ஸோ கடகடன்னு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு தமிழ் படமும் பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தேன் இங்கே தமிழில் வர்றதுக்கு. ஸோ திடுக்கிடுன்னு போயிட்டு நான் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணி கொடுத்தேன் 2 minutes. நான் கால் பண்ணி சொன்னேன், ப்ரோ நான் அனுப்பியிருக்கேன்னு. இந்த 2 minutes முடிஞ்ச பிறகு டக்குன்னு எனக்கு கால் வந்துட்டு, ப்ரோ நீங்கள் இந்த படத்தில் இன்னுதான், நீங்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. தேங்க்யூ ப்ரோ. நவீன் ப்ரோ, அந்த வேர்டு இல்லாமல் நான் இருக்காது. கம்மிங் டு டிஜே ப்ரோ, உங்களுக்கே தெரியும் அவர் ஒரு மியூசிஷியன், சிங்கர், பர்ஃபார்மர். ஸோ அவருக்கு தெரியும், முன்னாடி சொன்ன மாதிரி அவர் ஈஸியாக பண்ணியிருக்கலாம், இந்த படம் மியூசிக் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. டிஜே தேங்க்யூ ஸோ மச் மேம். செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ஏன்னா நம்ம ஸ்கோர் பண்ணும்போது இட்ஸ் ஆர்டிஸ்ட் தான், ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தால், அந்த விஷுவல் சூப்பராக இருந்தால் நமக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு செம்மையாக நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து மந்த்ராமா, டிஜே, ஜனனி, எனக்கு கிரண் தான் வருது வாயில், எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸ்கோர் ஹாஸ் கம் அவுட் வெரி வெல். தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூம்மா. அப்புறம் பாலாஜின்னு சொல்லி ஒருத்தர் நவீன் இல்லாத டைமில் கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிடா. கமிங் டு மை சிங்கர்ஸ், தமிழ் தெலுங்கில் வருது இந்த படம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 சிங்கர்ஸை மேனேஜ் பண்ணியிருக்கோம். அதில் எனக்கு என்ன ரொம்ப இமோஷனலான கனெக்ட் என்னென்னா, நான் மலையாள படம் முதல்ல டெபியூ மலையாளத்தில் வந்து நான் சித்ராமா வச்சு ஆரம்பித்தோம். இந்த படத்துலேயும் சித்ராமா பாடி தான் நாங்கள் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முதல் நன்றி வந்து நவீனுக்கு, அதுக்கப்புறம் மௌலிகாருக்கு. ஏன்னா அந்த பட்ஜெட் கொடுக்கணும்ல, ஒரு 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 டெபியூட்டனுக்கு அந்த பட்ஜெட் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூண்ணா, தேங்க்யூ நவீன் ப்ரோ. அடுத்தது வந்து அது முடிச்சு நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து சின்மய அக்காவோட ரெக்கார்டிங் இருந்தது. எல்லாருக்கும் அவர் என்ன கொஞ்சம் கரார் இருப்பார்னு சொல்லி நான் கொஞ்சம், ஏன்னா வின்சென்ட் அங்கிள் தான் கோஆர்டினேட்டர், ஸோ அவர் கொஞ்சம் கரார் இருப்பார் பார்த்துக்கன்னு சொல்லி தான் வந்தேன். சச் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீன். எப்படி சொல்கிறதுன்னா, அவர் டீ ஆர்டர் பண்ண போயிருந்தான். ஸோ நான் கேட்டேன், அம்மா எனக்கு டீ இல்லையா, உனக்கு வேணுமா, என்ன டீ, ஏதோ ஒரு இஞ்சி டீன்னு சொல்லிட்டு இந்த ஹோல் குரூ கிட்டத்தட்ட 12 மெம்பர்ஸ் இருந்தாங்க, எல்லாருக்குமே 3 ஃப்ளாஸ்கில் டீ ஆர்டர் கொடுத்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ தேங்க்யூ சின்மயக்கா, தேங்க்யூ சித்ராமா அண்ட் ஸ்ரீகாந்த், சச் அன் அமேசிங் சிங்கர் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் சப்போர்ட் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச் டா. சத்யபிரகாஷ் அண்ணா, ஹரிச்சரன், கபிலன், செந்தில் கணேசனா, மனோஜ் சார்லாம் வாய்ப்பே இல்லை, ஒரு லெஜெண்டரி சிங்கர். அகெயின் தேங்க்ஸ் டு மௌலிகார், காசு கொடுத்தது நீங்கள் தான். லாஸ்ட் ஒரு மெயினாக லிரிக்ஸ் ரைட்டர். நாங்கள் காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி. எனக்கு சுத்தமாக லிரிக்ஸே வராது அவனுக்கு. அவன் பேசிக்காக வந்து ரைட்டர் டைரக்டர் தான். நான் முதல்ல கேட்டேன், மச்சான் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் பண்ணுவேன்டா, எனக்கு ஒரு லிரிக்ஸ் ரைட்டர் பிடிச்சி கொடு மச்சான், எனக்கு மியூசிக்கில் யாருமே தெரியாது ஒன்றை தவிர அப்படி சொன்னாங்க அவன். அதுக்கப்புறம் சரி அப்போ நீ எழுதுறியா மச்சான், எனக்கு இந்த மிட்டு கிட்டுனால சொல்லுவான்டா, அது என்னவே தெரியாது. நான் சொன்னேன், மச்சான் எனக்கும் தெரியாதுடா, நம்ம சேர்ந்து எழுதுவோமா, அப்படி தான் ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு முதல் ட்ராக்ல வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸில் முடிச்சு ஃபினிஷ் இட் லைக் தட். அங்கேருந்து எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நிறைய பாட்டு எழுதியிருக்கோம். தமிழே டெபியூ பண்ணுறோம் மச்சான். நீ கொடுத்தா 200 ரூபாய்க்கு இவ்வளோ தான் பேச முடியும், ஜாஸ்தியெல்லாம் முடியாது. நிறைய ஃபேஸ்லெஸ் ஹீரோஸ், நிறைய மியூசிஷியன்ஸ், மித்துன் மை இன்ஜினியர், விஷ்ணு, ஸ்ரீசங்கர், மை கிட்டாரிஸ்ட் அருண், சுபின் ஃப்ளூட்டிஸ்ட், தனஞ்சய். ஏன்னா இவங்க பேர்லாம்னா
ஃபேஸ்லெஸ் ஹீரோஸ் தான், பின்னாடி தான் இருக்கும். நான் எங்களுக்கெல்லாம் ஃபேஸ் இருக்குது, முன்னாடி இருக்குது, போஸ்டரில் பேர் இருக்குது. இவங்க இல்லாமல் இந்த படம் என் மியூசிக் வேலை நடக்காது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் வின்சென்ட் அங்கிள். கட்டம் சிவா அங்கே இருக்கார். ஏன்னா ஸ்கோர் வந்து பியூட்டிஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கான் தியேட்டரில். இட் வில் பி அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் 100% ஷுர். ஏன்னா அவ்வளோ செமையாக பண்ணியிருக்கான். நேற்று நான் கியூபுக்கு அனுப்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து டைம் கொடுத்து ஒரு பாட்டு வந்து சூப்பராக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நீ உலகம் பாட்டு ஒரு ட்ரீமி ஃபீலாக இன்னும் அது சூப்பராக பண்ணி கொடுத்துக்குண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. மை அடிஷனல் ப்ரோக்ராமர்ஸ் பாலாஜி, செவின், என் அப்பா அம்மா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வர முடியல. ஆனால் ஐ வில் மேக் ஷுர் அவங்க சக்ஸஸ் மீட்லுக்குன்னு எடுத்துகிட்டு வராங்க. என்னோட அக்கா ஸ்டார்டிங்லேருந்து என்னை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஷீ இஸ் லைக் மை மதர், செகண்ட் மதர் டு மீ. லவ் யூ கைஸ், லவ் யூ ஸோ மச். அண்ட் நக்குல், அமல், சிவன், சிம்லி, ரோஷ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் ரொம்ப டவுனான ஸ்டேஜில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கான். லிரிக்கல் வீடியோ பண்ண ஒயிட் வேவ்ஸ் மீடியா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆடியோ லேபிள். ஒரு ஆடியோ லேபிள் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ப்ரிவிலேஜ் ஆடியோ லேபிள் ஸ்டார் மியூசிக். முருகன் சார் தேங்க்யூ ஸோ மச். அருண், கலை, தேங்க்யூ ஸோ மச்டா. இந்த ஆடியோ லேபிள் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் அதை விட பெருமை வந்து வெங்கட் சாருக்கும் மௌலிகாருக்கும் இருக்குது. இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் ஆடியோ லேபிள். தேங்க்யூ ஸோ மச். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், உங்கள் பேனா தும்பலையும் ஃபோனில் தான் இந்த படம் எல்லாமே இருக்குது. நீங்கள் நல்லா எழுதுங்க. பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்டு படம் தியேட்டரில் வருது August 1st. ட்ரீம் வாரியர்ஸ் பிங் இட் அப். குவன் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அவ்வளோதான். ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன், தெரியாது. மற்றதெல்லாம் சக்ஸஸ் மீட்டில் பேசலாம். அடுத்த நீங்கள் தான். தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ எவ்ரிபடி, லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா என்னோட மேக்கப் மேன் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி 15 வருஷமாக என் கூட ஒர்க் பண்ணுறாரு குமார். அப்படியே கை காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் நடித்த எந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பி போகலான்னு சொன்னதே கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ வைப்பேன். அண்ட் நேஷ்னல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் ஃபார் வாங்கை சூடவா படத்துக்காக. அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் எனக்கு தினமுமே இருக்குது. அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அது மாதிரி மேக்கப் போட்டதே கிடையாது. எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவார். அதாவது ஷூட்டிங் 9 மணிக்கு வந்தால் போதுன்னு சொல்லுவாங்க, காலைல 5 மணிக்கு வந்து தட்டுவார், சார் வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு. இவர் வேலை என்ன, என்னை போய் அங்கே விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது, இதுதான் அவருடைய வேலையை. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேக்கப் மேன். இனிமேல் நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணன்னு தெரில. இனிமேல் கூப்பிடுவேன் நீ எதனா ஃபங்க்ஷனுக்கு என்ன. ஸோ இதெல்லாம் ஜாலிக்காக சார். ஆனால் வந்து உண்மையிலே குமார் டெடிக்கேட்டட் ஒர்க்கர். எங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்றைக்கி இங்கே ஒரு பெரிய மேக்கப் பண்ணி நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா, அப்புறம் கேட்டேன் எங்கேயே அந்த அவார்டு, அது வச்சுருக்கேன் சார் வீட்டில் சும்மா இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க, பெரிய விஷயம் நேஷனல் அவார்டு. ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார். பறந்து போயிடல, நீ இருக்கியா. ஸோ ஒன் ரீசன், ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணி இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த படத்தோட டீம் எந்த அளவுக்கு அவங்க கூட ஒன்றா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து தேங்க்ஸ் குமார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌலி சார், நான் இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் வெரி எனர்ஜெட்டிக். இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த படத்துக்கு உசிரே பதிலாக வந்து எதனா ஒரு கேன்டீன் இல்லை வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சுருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்து அதே தான் சொல்கிறாங்க. தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவாருன்னு பிளான் பண்ணால் கோங்குரா சட்னி, மீன் குழம்பு, ஐயோ இன்னும் குக் வித் கோமாளிலேயே. ஸோ அந்தளவுக்கு ஒரு டீமை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்க. இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங். நிறைய இந்த ஆடியோ லான்ச் என்னென்னா, என்னை கேட்காமே எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்னை கேட்காமே வந்து இந்த படத்தை நடிப்பாருன்னு சொல்கிறாரு. ஆனால் இது என்ன படம், என்ன அட்வான்ஸ், இன்னும் எதுவுமே வரவே இல்லை எனக்கு ஒன்றும். அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமே. ஸோ ஆல் தி பெஸ்ட் மௌலி சார். உங்களுடைய பேஷன் டுவர்ட்ஸ் மூவிஸ் வந்து நிச்சயமாக உங்களை நல்ல லெவலில் கொண்டு போகன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க கையில் இருக்கிறனால நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், அவர் இன்னும் 3 பேரை சொல்லியிருந்தாருன்னா வடபழனியில் எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வந்து சொல்லிகிட்டே இருந்தார். பிரதர்
தேங்க்யூ ஸோ மச். பட் ஐ கேன் ஈஸிலி ரிலேட். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு படம்னும் போது நம்ம எப்படியா ஜெயிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, உசிரை கொடுத்துவார். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்கள் டீமை பார்க்கும்போது சென்னை 28 டீம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ யங் டீம், ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள்லாம் ஜெயிக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் லிரிசிஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லால் அப்படின்னா மலையாளம் மோகன்லால் மாதிரி பார்க்குறதுக்கு மோகன்லால் மாதிரி தான் இருக்கார் அவர். அம்மா மோகன்லால் ஃபேன், இவர் மோகன்லால் வச்சிட்டாங்களா பேர்? ஓ வெரி நைஸ். ஸோ இப்போ என்னென்னா அவர் ஆச்சரியம் என்னென்னா ஒரு லிரிக் நல்லா எழுதியிருக்காருன்னு சொல்லலான்னு பார்த்தா உங்களை பார்த்து தான் சார் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. சென்னை 28 பார்த்து தான் தமிழே கற்றுக்கிட்டாரு. அதாவது இப்போ எனக்கு உண்மையிலே டவுட் வருது, அதை பார்த்துட்டு கற்றுட்டு ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா என் தமிழை பார்த்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம் பிரதர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் கேமராமேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப மனசார பேசினார். ஸோ நிச்சயமாக பிரதர், ஆல் யூர் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். ஓகே. அண்ட் இந்த படத்தில் நடித்தேன். அப்புறம் யோகி கீழே என் பார்க்க ஒரு சேர் போட்டு உட்காருங்க, பெரிய ஆர்டிஸ்ட் அவர் வந்தால் எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா? ஜஸ்ட் கை காட்டுங்க யோகி, ஒரு சேர் போடுங்க. வா யோகி, மேலே வாயா. ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அவர், வெரி வெரி குட் பர்ஃபார்மர். உட்காருங்க. ஸோ எப்படி நான் ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு வரேன். அண்ட் இப்போ வந்து மந்த்ரா மேம் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மந்த்ரா மேம் எங்கே தான் தேடிட்டே இருந்தேன். நானும் தங்கதுரை அவர் மாதிரி தான். ஓகே. இந்த அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஆர் உதயகுமார் சார் சொன்னார், நீயும் படத்தில் நடிக்க வைப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லோரும் அரைஞ்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தான் அவர் நீயும் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. அந்தளவுக்கு என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது சார். தேங்க்யூ மந்த்ரா மேம், வெல்கம் பேக் அகெயின். அண்ட் உங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னென்னா வந்து காதல் படத்தை பற்றி பேசிட்டாரு. உண்மையிலேயே அவர் சொல்லுது கரெக்டு தான். அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே வந்து ஏக்திஜியில் கிளிய மாதிரி ஒரு படம் தமிழ் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த விஷயம் கேட்டோன்னா ப்ரொடியூசர் என்னை பார்க்கவே இல்லை பாருங்கள். ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஓகே. ஸோ வேணாம் சார், நம்ம வேறு சார் இது சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் இப்போ ஆர் உதயகுமார் சார், ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் கீழே உட்காந்து பேசியிருந்தோம். என்னென்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சவங்க, லெஜெண்டரி. என்ன ஒரு டேலண்ட்டு அவர் பாருங்கள். அந்த நிலவே முகம் பார்த்து அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னார் சார். ஹேட்ஸ் ஆஃப் சார், அதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா ராஜா சாரை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார், உணர்வுபூர்வமாக ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிசிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு. உங்கள் சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா, ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்குது. அது நீங்கள் கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ். அண்ட் நான் திருப்பி வரேன். அதுக்கப்புறம் வந்து பேரரசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இல்லை அவரெல்லாம் ப்ரூவ் பண்ண டைரக்டர் எவ்வளோ ஹிட்ஸு கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை இந்த படத்துக்கு நீங்கள் வந்து தேங்க்ஸ் இங்கே இல்லை கீழே சொன்னார். ஏன்னா நாங்கள் வந்து இதை வேலையாக வச்சுருக்கோம், நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையாக வச்சுருக்கோம். சொல்லுங்கள் எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் இங்கே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலேயும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துலேயும் உட்காரத்துக்காக நடுவில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை. ஸோ சார், நான் என்ன கெஸ்ட்டு நான் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பாருங்கள், 2 பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன். சார் உங்கள் ஸ்டோரி பயங்கரமாக இருக்கு. ஆனால் ரொம்ப சிரிச்சேன் அவர் பேசுகிறது. பேர் சார் வந்து இவ்வளோ ஹிலேரியஸான ஒரு ஹியூமர் ஸ்பீச் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார் கேட்டு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர் பின்னாடி எல்லாருமே. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்னை மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்காங்க, புரியுது இல்லை? எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது என்னை பார்த்தாலே. ஓகேங்களா? ஸோ ஏன்னா என்னை பார்த்து ஒருத்தர் யாருன்னா பயப்படுறாங்கன்னா அது டான்ஸ் மாஸ்டர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஆடுற ஸ்டெப் என்னாலே 2வது தடவை போட முடியாது. ஓகே, அது வேறு அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, பின்னாடி இருக்க டான்ஸஸ் அவர் என்ன பண்ணுறாரு ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்வாங்க. அதில் 2வது டேக் போடும்போது வேறு மாதிரி வரும். ஒரு தடவை எல்லோரும் என்ன வந்துட்டாங்க பக்கத்தில், எப்படி சார் நீங்கள் ரைட் கால் எடுத்து ரைட் கையை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க. இப்போ தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனப்பா, அது தானாக வருது. எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட்டு சார் எனக்கு. நல்ல வேலை மந்த்ரா மேம் இது வரைக்கும் நம்ம படம் பார்த்ததில்லை, அதனால் நான் சொல்கிறத சீரியஸாக எடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து படத்தில் நடித்த ஹீரோ, அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் பார்க்குறேன் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து அவர் சிரிச்சது இப்போ தான் சிரிக்கிறாரு, இப்போ கூட சிரிக்க மாட்டாரு.
இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்கார். ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்காரு. பேஷன் தமிழ் படத்தில் வந்து நடிக்கணும், பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில். உண்மையிலே ஆல் தி பெஸ்ட் பிரதர். ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நவீன், கங்க்ராச்சுலேஷன் பிரதர். என்னென்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேரில். நவீன் அப்படின்னா கை தட்டுறது. ஓகே ஓகே. ஸோ எதனா மறந்துட்டா நவீன் அப்படின்னா போதும். ஸோ வெரி குட். ஸோ நவீன் திருப்பியும். ஸோ நவீன் என்னென்னா ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரியான ஜானர் வேணால் எடுக்கலாம். இப்போ வந்து இருக்கிற ஜானர் வந்து வேறு மாதிரி ஜானர். இந்த படம் நான் பார்க்கும்போது எஸ்பெஷலி வந்து செட் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல, அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவெண்ட் அப்படின்னும் போது ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாண்டிங்காக, அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமாக இருக்குன்றது வாழ்த்துக்கள் பிரதர். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. ஓகே. அண்ட் வேறு யார் பேர் நான் மறந்துட்டேன்னா வெங்கட் சார். வெங்கட் சார் தேங்க்யூ சார். இந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அண்ட் அந்த டே நைட்டாக தூங்காமல் ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று தான் திருப்பி அந்த தேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அண்ட் ராம் சார் எப்படின்னா வந்து படத்தில் கூட என்னை இப்படி மரம் ஏற விடல. படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை தேட்டராக ஏற விட்டு இன்றைக்கி வந்து நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமே அந்தளவுக்கு என்ன ஒரு பொசிஷனில் சர்க்கஸில் இந்த ஜோக்கை இந்த குரங்கை கூப்பிட்டு போவாங்களோ ஒரு ஏரியாவா, இப்போ தான் சென்னைக்கு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ என்ன பயம்னா இன்னும் ஃபோன் பார்க்கல. ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி. ஹைதராபாடா இல்லை சார், அவர் ஒரு தேட்டர் வச்சுருக்காரு, ஒரு லிஸ்ட்டு. அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களோட எனக்கு இந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை. யுவர் லவ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். நீங்கள் இல்லைன்னா அந்த படம் வந்து அவ்வளோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய பேர் என் மேலே கோபமாக இருக்கீங்க. நிச்சயமாக அந்த ரிவ்யூஸ் மேடம் படிச்சிடுறேன் ரிவ்யூஸ். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் நியூ டீம். ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமேல் வரப்போகிற படத்துக்கும் தேங்க்யூ. உதயகுமார் சாருக்கும் பேரரசு சாருக்கும் ரொம்ப நன்றி. நைட்டு 9 மணிக்கு கூப்பிட்டு காலைல என்ன படம்னு தெரியாமே வராங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்கள உண்மையிலேயே பாராட்டணும். ஆனால் இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சுது எதுக்காக வந்தாங்கன்ற ஒரு விஷயமும் மந்த்ரா மேம்க்கும் ஜனனி மேம்க்கும். ஆனால் அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசி கலாய்ச்சிக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ் நீட் யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். லவ் திஸ் டீம். ஆல் தி பெஸ்ட். ஹோஸ்ட் மேடம். ஹோஸ்ட் மேடம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க மேடம். தேங்க்யூ. ஒருத்தர் கை தட்டிடுங்க அவங்களுக்கு. ஏன்னா இவங்களை பார்த்தா அடுத்தது இவங்க அங்கே கீழே உட்காந்துருப்பாங்க போல இருக்கு. அடுத்தது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. குட் லக் மேம். தேங்க்யூ. முதல்ல ப்ரெஸ், மீடியா, மக்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிட்டாங்களா? ஓகே. அவர் சிவா சார் சொல்லியிருந்தார் எதுக்கு சிரிக்காமல் இருக்காங்க. நர்வஸாக இருக்கேன். அதனால தான். அசூரனுக்கு அப்புறமா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுல இப்படி ப்ரெஸ் மீடியா நண்பர்களை சந்திச்சு. ஸோ நர்வஸாக இருக்கு. ஆரம்பித்த நாட்களை நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான். ஸ்கூல் டைம்ஸில் சின்ன வயசில் யார்கிட்டையும் அவ்வளோ பேசாமல் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். இசைக்கிட்ட மட்டும் பேச ஆரம்பித்தேன், பாட ஆரம்பித்தேன். என்னோட உணர்வுகளை வரிகள் மூலமாக வெளிப்படுத்தினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி 16 வயசில் முட்டு முட்டு அந்த பாடல் மூலமாக அறிமுகமான உலகத்துக்கு 2013. அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஈழத்தமிழ்
குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் நான், டிஜே அருணாச்சலம். தமிழ் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தவர் என் குரு, மை மென்டோ வெற்றிமாறன் சார். அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஒரு வேல்முருகனா இந்த உலகத்துக்கு ஒரு ஆக்டரா அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறமா அசூரனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஒரு படத்தினால நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, என்கிட்ட மனசார கதை சொன்ன டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்ச அந்த டைரக்டர்ஸில் ஒருத்தர் தான் நவீன் டி கோபால். நவீன் வந்துட்டு ஃபஸ்ட்டாக என்கிட்ட வந்துட்டு உசுரே, அப்போ டைட்டில் இல்லை, இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை, சித்தூரில் ராகவான்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷ்னல் ஆகிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ராகவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு நல்ல பையன், ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவீன். தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அசூரனில் ஒரு வேல்முருகனுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு சட்டில்டான ஒரு ரோல். எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய சிலம்பரசன் அண்ணா ஃபேன்ன்றதால அவரோட கோவில் ஞாபகம் தான் வந்துச்சு. கோவில் படத்தில் அந்த சக்திவேல் என்ற ஒரு கதாபாத்திரத்தை மைண்டில் வச்சுட்டேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. நவீன், உங்களோட டெடிகேஷன், உங்களோட டிட்டர்மினேஷன், இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். தமிழ்லையும் தெலுங்குலேயும் வருவீங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த படத்தோட தூண் சிரிச்சிட்டே இருப்பார், செந்திலிப்பான முகம், மோலி கிருஷ்ணா சார், ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷனில் அவங்களோட டெபியூ. வாழ்த்துக்கள். அண்ட் என்னை நம்பி, இந்த டீமை நம்பி நீங்கள் இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 22 நாட்களில் முடிச்சு கொடுத்துருக்காரு. பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ. நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. மோலி கிருஷ்ணா சார் எப்படி இந்த படத்துக்கு ஒரு தூணா நின்னாரோ, அவருக்கு தூணா நின்னவங்க தான் வெங்கடேஷ் சாரும், மூர்த்தி சார், ஜேபி, இவங்க எல்லாம். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் இல்லாமல் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கை தட்டி ஆகணும். அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ், வெல்கம் பேக் ராசிமா. தமிழ் சினிமா டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் யூ. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள். Not just as characters, but you know, as many other important roles நிறைய இருக்கு. ஜனனி அவங்கள லாஸ்ட்டாக நான் லியோவில் பார்த்தேன். சின்ன பொண்ணு, பட் ஒரு மெச்சூரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். டெஃபினெட்லி இன்னும் நிறைய லீட் மெச்சூர்ட் ரோல்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த படத்துலேயும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர்கிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தில் நண்பர்களாக, என் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நடிச்சிருக்கிற ஆதித்யா, தங்கதுரை அண்ணா, மெல்வின், இவங்க எல்லாருக்குமே
ரொம்ப நன்றி. என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ என்டர்டெயின் பண்ணீங்க. தேங்க்யூ. காமெடியெலாம் சொல்லி இன்னும் நிறைய ஒர்க் பண்ணலாம். இந்த படத்தோட இந்த விழாவின் நாயகன், இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ, கேரளாவிலேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க, கிரண் ஜோஸ். லைட்டாக வருத்தமாக தான் இருந்துச்சு. நம்ம எதுக்கு இசை, நான் ஒரு மியூசிஷியனாக எனக்கு கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொடுத்துருக்கலாமே, அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கலாமேன்னுட்டு டியூரிங் த செட். பட் இது உங்களோட டெபியூ, தமிழ் டெபியூ, தமிழ் மியூசிக்கல் டெபியூ. த ஸ்பாட்லைட், யூ டிசர்வ் த ஸ்பாட்லைட். ஸோ கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வருவீங்க. இன்னும் நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணணும். இட் வாஸ் யுவர் ஸ்பேஸ். ஸோ தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். மேபி அது ப்ரொடியூசர்ஸை சொல்லட்டும். அதுக்கப்புறமா குஹன், தேங்க்ஸ் டு யூ. ஆனஸ்ட்லி நம்ம லாஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணியிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். ரொம்ப நன்றி ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் இண்டிபெண்ட் ஃபிலிம். அதுக்கப்புறமா பாரதி டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப நன்றி. என் கூட கோஆப்ரேட் பண்ணதுக்கு. டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் டான்ஸ் வரும், கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷி வாஸ் அமேசிங். அண்ட் கிரண் ஜோஸ் போட்ட மியூசிக்கு டெஃபினட்டாக அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் கோரியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். ஆர்ட் டைரக்ஷன் சுரேன், பேர் சுரேன் தானே? சவுந்தர். லிரிக்ஸிஸ்ட் லால். நண்பனை லாஸ்ட்டாக விட்டுடலாம். கிரண் ஜோஸை எப்படி நம்ம கேரளாவிலேருந்து தூக்கிட்டு வந்தோமோ அதே போல் நண்பன் மார்க்கே நான் லண்டன்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். கடைசி நிமிஷத்தில் நவீன் பிரதர், இந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு டிஓபிக்கும் ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அவரால் வர முடியாதுன்னு சொன்னதும் என்கிட்ட தான் கேட்டிருந்தாரு. நமக்கு யாரை தெரியும், நம்மளே சினிமாவுக்கு புதுசு. அப்போது என்னோட மியூசிக் வீடியோஸ், மார்க்கி பிரதர் வந்துட்டு என்னோட மியூசிக் வீடியோஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு இது நான் கூட்டிகிட்டு வந்ததா இல்லாமல் ஹீ டிசர்வ்ஸ் இட். அவரோட திறமை, அவரோட டேலண்ட் கண்டிப்பாக பேசும். சினிமா முதல் படம் மாதிரியே தெரியல. கண்டிப்பாக அவரோட விஷுவல்ஸுக்கு நானும் அடிமை, நானும் ஒரு ரசிகன். ஸோ இன்னும் மேலும் மேலும் வளரணும் மார்க்கி. அண்ட் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். இதில் பாதி பேருக்கு எல்லாருக்குமே இது டெபியூ தான். ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், மார்க்கி டிஓபியாக இருக்கட்டும், நம்ம டைரக்டர் சாராக இருக்கட்டும், அண்ட் நடித்த ஒரு சில பேர் எல்லாருக்குமே டெபியூ தான். அண்ட் நானும் இது எனக்கு ஒரு டெபியூவாக நான் பார்க்குறேன். என்ன தான் அசூரன், 10 தலை இந்த மாதிரி படங்கள் நடித்தாலும் ஒரு சோலோ ஆக்டராக உள்ளே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் மறுபடியும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கும் உங்கள் நேரத்துக்கும். அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஒவ்வொன்று பேச நான் விரும்பலை, பில்டப் கொடுக்க விரும்பலை. படம் நல்லா இருக்குது. படத்தில் நாங்கள் எல்லோரும் ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக இருந்ததுக்கு மீடியா நண்பர்கள் முதல்ல வணக்கம். இங்கே வாழ்த்து வந்த கெஸ்ட்டு ஆர்வி உதயகுமார் சார், பேரரசு சார், சிவா சார், சுப்பிரமணி சிவா சார், மற்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்து வாழ்த்ததுக்கு. எங்கள் குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன்.
எப்பவுமே டைரக்டர்ஸ், அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேடை ஏறி பேசணும், இந்த படத்தை பண்ணணுன்றது, அவங்களோட பேரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றது வந்து எல்லாரோட கனவு இருக்குது. அந்த மாதிரி கனவை வந்து நிறைவேற்ற முடியும்னா அது ஒரு ப்ரொடியூசர் வந்தால் மட்டும்தான் அது முடியும். ஏன்னா எத்தனை பேர் ப்ரொடியூசர் கிடைக்காம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்கு தெரியும். என்ன மாதிரி டைரக்டர்ஸாக சுற்றுறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ அப்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த படம் இன்னைக்கு உசிரன்ற ஒரு படம் வந்து இது நான் கதை எழுதலாம், என்னென்னு நினைக்கலாம், இது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு வந்து எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தது வந்து முதல்ல என்னோட பிரதர், என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் மௌலி எம் ராதாகிருஷ்ணன் சார். அதே மாதிரி அவருக்கும் இந்த படத்துக்குமே வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவரோட ஃபேமிலியிலேருந்து அவங்களோட சிஸ்டர் ஜலஜா அக்கா, நந்தகிஷோர் சார், யுவராஜ் பிரதர், மற்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தபடியாக வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அது சினிமானாலே யாரும் வந்து வீட்டில் விடுறது ரொம்ப கஷ்டம்தான். எப்போவுமே வந்து நல்லா படின்னு சொல்லுவாங்க, படிப்பு முடிச்ச உடனே ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து 10th கிளாஸ் அப்படிலேருந்தே வந்து கதை எழுதுறது அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு டிகிரி வரைக்கும் படித்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். வீடு என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கவனம் இல்லாமல் நான் பாட்டுக்கு என்னோட நோக்கம் என்னவோ அதுக்காக மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு அவ்வளோ தூரம் நான் வந்து இங்கே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் எங்கள் அம்மா அப்பா. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா, எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பையனை படிக்க வைக்கிறாங்கன்னா அவன் நல்லா போய் சம்பாதிக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. பட் எங்கள் ஃபேமிலியில் வந்து எனக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய சொத்து என்னை படிக்க வச்சுட்டு என்னை ஃப்ரீயாக விட்டாங்க. உனக்கு என்ன பண்ண தோணுமோ அப்படி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் முதல்ல அவங்க நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரியும், சென்னையில் வந்து நிறைய பசங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வருவாங்க, வாய்ப்பு கிடைக்காம 1 வருஷம் 2 வருஷம் சுற்றுவாங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காம திருப்பி ஊருக்கே போயிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி நானும் வாய்ப்பாக சுற்றி இருந்தாலுமே என்னை வந்து எங்கள் அம்மா அப்பா எப்படி பார்த்துக்கிட்டா அப்படி என்னை பார்த்துக்கிட்டு என்னை 12 வருஷமாக என்னை வந்து இந்த சென்னையில் நான் இருந்தது காரணம் எனக்கு சென்னைனாலே எங்கள் பெரியம்மா தான். அவங்க இல்லைன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை சப்போர்ட் பண்ணி விட்டாலுமே ஆனால் என்னை வந்து அந்த இடத்துல வந்து எப்பவுமே நம்பிக்கிட்டே இருந்த ஒரு ஆள் வந்து எங்கள் அம்மா அப்பா விட அதிகமாக நான் நம்பின ஒரு ஆள் எங்கள் பெரியம்மா. அவங்களுக்கு நான் அதிகமாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைமில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 3-4 பேர் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் ப்ரொடியூஸெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணவர் இந்த உசிரை படத்தோட ப்ரொடியூசர் அவர் தான். நான் எடுத்த முதல் ஷார்ட் ஃபிலிமுக்கே வந்து ஒரு 2011 அந்த டைமில் எடுத்திருக்கோம். அப்போவே வந்து எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவர். இப்போவும் படம் பண்ணலாம் சொல்லும்போது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார், அவ்வளோதான். ஸோ இது தேங்க்யூ மோதி சார். அதே மாதிரி இன்னொரு 2 பேர் வந்து எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைமில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டில் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தார். அவர் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார். ஸோ அவருக்கும் நான் நன்றி சொல்லுவேன். அப்புறம் வந்து ராமசஞ்சீவராவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர், அவரும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ அதுக்கப்புறம் ஒரு பைலட் ஃபிலிம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது அதில் எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்தது வந்து ஜெயபிரகாஷ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் நான் இந்த படத்தை நான் சூஸ் பண்ண காரணம்னா இப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது எப்பவுமே ஒரு கதை வச்சுட்டு சுற்ற மாட்டாங்க. ஒரு 5-6 கதை, ஒரு 10 கதை வச்சு சுற்றுவாங்க முதல் படத்துக்குன்னு சொல்லிட்டு. நானும் அந்த மாதிரி ஒரு 5-6 கதை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டில் கூட. அப்படி ஒரு 5-6 கதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம பழைய ஃபோட்டோ பார்த்தா என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். அதே மாதிரி நான் ஒரு 5-6 கதை பண்ணி அந்த முதல் படத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு நிறைய கதைகள் வந்து எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. என்னடா இது இப்படி இந்த கதைலாம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போவும் இந்த கதை வந்து நம்ம பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். அப்படி இந்த கதை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்பின ஒரு கதை இந்த உசிரை கதை. அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் அவர் அப்ரோச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய டீம் பற்றி பேச விரும்புகிறேன்.
முதல்ல வந்து அதை ப்ரொடியூசர் சார் பற்றி சொல்லியிருக்கேன். அவர் தான் இந்த படம் ஆரம்பித்தது முதல் காரணம். அவர்லேருந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ஒன்று ஆரம்பிக்கணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கதாநாயகன் வேணும். யாராக இருந்தாலும் முதல்ல ஹீரோ யார் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து அசுரன் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வெற்றிமாறன் சாரோட ஒரு தீவிரமான ரசிகன். அப்போ அதில் வந்து நான் டிஜே பிரதரோட நடிப்பை நான் ரொம்ப ரசித்தேன். ஆக்சுவலாக வந்து அது ஒரு 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 மாதிரியாக ஒரு ரான்ரஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ஆக்டிங் எல்லாமே. ஸோ அப்போ நான் வந்து அப்போலேருந்தே இவரோட காண்டாக்ட் நான் எடுத்துக்கிட்டு அசிஸ்டன்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து இவரோட காண்டாக்ட் எடுத்துக்கிட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டைமில் பேச ஆரம்பித்தோம். போன கதை சொன்னேன், உடனே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நானும் அவருக்கு சொன்னேன், அவரும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது ரொம்ப டிலே கூட ஆகலை. டப்னு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து 1 by 1 வந்து ஆட் ஆனது. அதுக்கப்புறம் ஜனனி, தேங்க்யூ. ரொம்ப பொறுமையாக அந்த கதை கேட்டு உண்மையிலே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பொறுமையாக என்ன சொல்வேனோ அது வந்து அவ்வளோ பொறுமையாக கேட்டு மைண்டில் எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் டிஜே ப்ரோ வந்து யாரோ சொன்னாங்க, நார்மல் டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பார். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு எங்களுக்குள்ள. பட் ஸ்பாட் வரும்போது நல்லா ஒரு டெடிகேஷனாக ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசார வந்து நடிப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் ராசி மேடம், மந்த்ரா மேடம், இந்த தமிழில் வந்து மேடம் வந்து நானும் ப்ரொடியூசர் சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரெஃபர் பண்ணார், மந்த்ரா மேடம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உடனே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணோம். ஃபோனில் தான் கதை சொன்னேன். அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்தது. உடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. என்னென்னா இந்த படத்தில் நாங்கள் யாரெல்லாம் அப்ரோச் ஆகிருக்கோமோ அவங்க எல்லாருமே உடனே ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 22 நாளில் நாங்கள் ஷூட் முடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இன்க்ளூடிங் சாங்ஸோடு சேர்த்து அந்த 22 நாளில் நான் முடிச்சிருக்கோன்னா அதுக்கு ஒரு டைரக்டர் மட்டும் நினச்சா பத்தாது. ஒரு கேமராமேன் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கணும். நான் என்ன சொன்னாலும் சரி, அப்படி ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஷூட்டிங் அவ்வளோ ஹாப்பியாக போச்சு. அதுக்கு கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்யூ மார்க்கி ப்ரோ. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் சௌந்தர் பிரதர் ரொம்ப தேங்க்யூ. மேக்கப்னா சசி என்ன அவர் இங்கே இல்லை நினைக்கிறேன், கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டில் கூட சில பேர் எனக்கு பயங்கர சப்போர்ட் இருந்தாங்க. அப்புறம் அந்த கிம்பல் ஆப்ரேட்டர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அப்புறம் வந்து ஆதித்யா கதிர் பிரதர், தங்கதுரை பிரதர், இவங்க 2 பேரும் வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் படம் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக அப்படி ட்ராவல் ஆரம்பிச்சது. 2 பேருமே ரொம்ப நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது அவங்களுக்குள்ள ஒரு இன்புட்ஸ் எடுத்து அவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தங்கதுரை பிரதர் அண்ட் ஆதித்யா கதிர் பிரதர். சொல்லுங்கள். ஓகே ஓகே. ஸோ என்னோடய டீமுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அப்புறம் வந்து என்னோடய டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து நான் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு கூட அவங்க பேப்பர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ சுரேஷ் பிரதர், தேவராஜ், ராஜவேல், அப்புறம் பவன், சங்கர் பிரதர் கோ டைரக்டர், அவருக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபைனலாக நான் இன்னொருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாமே ஒரு பையன் டைரக்டர் ஆகணும், எதாவது சாதிக்கணும்னா அதெல்லாம் கல்யாணம் பண்ணது வரைக்கும் தான் அது முடியும். பண்ணிட்டான்னா ஃபேமிலி மேன் ஆகிறதுக்கு நிறையா இந்த சினிமா அவங்க நினச்சிருந்தா கூட நான் சினிமா விட்டுருக்கலாம். பட் அவங்க எங்கள் அம்மா அப்பா, எங்கள் பெரியம்மா இவங்கெல்லாம் எப்படி என்னை நம்பி விட்டாங்களோ அதே மாதிரி அவங்க என்னை நம்பி விட்டாங்க. அதுக்கு என்னோடய ஒய்ஃபுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அவங்க பேர் தீபா. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே, எங்கள் அக்காங்க, மாமாங்க எல்லாருமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் இருந்தாங்க. என்னோடய பிரதர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு விஷயம், ஃபுட்டு வந்து நம்ம இப்போ ஒரு சாப்பாடு வந்து எல்லாருமே சமைக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரசித்து சமைப்போம். அந்த சாப்பாடு அவங்களுக்கு போகலைன்னா அந்த சாப்பாடு வந்து அடுத்த நாள் குப்பை தட்டிக்கு தான் போகும். அதே மாதிரி ஒரு படமும் அப்படி தான். படம் வந்து பார்வையாளரோட பார்வைக்கு போகலைன்னா அந்த படமும் அப்படி ஆகிடும். பட் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் இதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.